கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். எசேக்கியேல் 36:26. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு நல்ல வார்த்தை, உங்களுக்கு நவமான இருதயத்தை. அப்படின்னா நவம்னா ஒருவேளை உங்கள் இருதயம் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு உடஞ்சி போதும், இதோட போதும், வாழ்க்கையே போதும், ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீங்க. அப்படின்னா உங்கள் இருதயம் பலரால் ஏமாற்றப்பட்டு, பலரால் நிந்திக்கப்பட்டு, தூசிக்கப்பட்டு, வேதனையோடு பாரமான இருதயமாக, சிலருக்கு ரொம்ப வேதனை இருந்தால் இதயமே வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு வேளை நீங்கள் அப்படிப்பட்ட இருதயத்தோடு நீங்கள் இருந்து இந்த வார்த்தையை கேட்குறீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நல்ல இருதயத்தை தந்து என்ன பண்ணுவாராம் அப்படின்னா, புதிதான ஆவியனா உங்கள் வருத்தமெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா மறக்க பண்ணுவார். ஆமாப்பா, இந்த வேதத்தில் யோசேப்பு என்கிற தேவ மனிதரோட இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா, இப்படிதான் சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டு, பெத்த தாய் தகப்பனை கூட பார்க்க முடியாமல், அவர் பட்ட கஷ்டம், எத்தனை வருடம் அவர் சிறைச்சாலையில் கூலியில் தூக்கி போட்டு அடிமையாக இருந்து செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு, இப்படிப்பட்ட இருதயத்தோடு இருந்த அவரை தான் ஆண்டவர் ஒரு நாள் அந்த எந்த இடத்துல அவர் அடிமையாக இருந்தாரோ அந்த இடத்துக்கே அவர் அதிபதியாய் மாற்றி அவருக்கு ஒரு புதிய ஆவியை கட்டளையிட்டார். அதே போல் உங்கள் சூழ்நிலை, உங்கள் வாழ்க்கை, உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னா, நிச்சயமாகவே யோசேப்புக்கு செய்த தேவன் உங்களுக்கும் நல்ல இருதயத்தை தந்து ஒரு புதிதான ஆவியை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.